தயாராகிட்டார் எடப்பாடி. அசம்பிளி செம ஜோரா இருக்கும். இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பா. அங்க டமால் டிமில் நடக்கும் அசம்பிளி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்து 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரம் ஆகுது. 107 108 தொகுதி விஜய் முன்னணியில் ஜெயிச்சாரு. அவர் முதல்வர் வேட்பாளருக்கு இருக்கிற கவர்னருக்கு மனு கொடுக்க போறாரு அழைக்கிறதுக்கு. எதிர்கட்சியெல்லாம் தொங்கு சட்டசபை இருக்கு, யார் ஆதரவு கொடுக்குறதுன்னு டிஎம்கே கிடையாது. டிஎம்கே கூட்டணிலாம் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு போகல. ஆதரவு கொடுக்குறதா இல்லையான்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் டிஎம்கே போகல, டிஎம்கே கூட்டணியும் போகல. காங்கிரஸில் இருக்கிறவங்க தான் ஏதோ நான் ஆதரவு தரேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி கணக்கு வந்து காங்கிரஸ் சேர்க்கக்கூடாது, விஜய் கொடுத்துருக்க அட்வைஸ். இப்போ விஜய் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான். அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுதான் விஜயனுடைய கவர்மெண்ட்டினுடைய நிலப்பாடா வரும். அதுக்கப்புறம் போவ அவதான் குருவி காட்சியவா போய் சேர்ந்திருக்காங்க மயிலாப்பூர் தொகுதியில. தமிழிசை சவுந்தரராஜன் அவன் ஒரு கணக்கு போட்டு இருப்பா. ஏதோ அடிக்கிற காத்துல சூறாவளி காத்துல நீந்தி வந்துட்டாங்க மயிலாப்பூர்ல. அதெல்லாம் வந்து குறை சொல்றதுக்கு இல்லை. பட்டி தொட்டில வர சொல்ல ஆவாரத்துக்கு என்ன இருக்கு. டிஎம்கே அவருடைய கூட்டணி அவருக்கு ஆதரவு தர மாதிரி இல்லை. ஆனால் வேலுமணி டிப்டி சிஎம் ஆகவும் ஒரு 20 எம்எல்ஏங்க ஏடிஎம்கே ஆதரவு தர மாதிரியும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான இப்போ எடப்பாடியினுடைய கண்ட்ரோல்ல அதிமுக எம்எல்ஏங்க இல்லை. எடப்பாடியினுடைய கண்ட்ரோல்ல அதிமுக எம்எல்ஏங்க யாருமே இல்லை. ஒரு 50% விஜய்க்கு ஆதரவு தரலான்ட்டாங்க, ஒரு 50% ஆதரவு தரக்கூடாதுன்றாங்க. ஜனங்க உங்களுக்கு அதுக்காக அமிச்சாங்க. போட்டு மும்முனை போட்டு விஜய்க்கு எதிர்க்கிற விஜய் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்சு வந்த நீங்க இப்போ விஜய்க்கு ஆதரவு தரீங்க. மக்களை முட்டாளாக்கிட்டீங்க. இன்னும் இறுதி வடிவம் தெரியல. இன்னும் பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு. கவர்னர் கூப்பிட்டு நிறுவின்னு சொல்லணும். இன்னும் 24-36 மணி நேரத்தில் எந்த திருவிளையாடலும் நடக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படி அவர் முதல்வராகி பதவியேற்று அமைச்சரெல்லாம் போட்டு அமைச்சரவையெல்லாம் ஃபார்ம் பண்ணி அவர் அரசாங்கத்தை தொடங்க சொல்ல அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. தேர்தல் அறிக்கையில் வர மாமன் சீர் கொடுக்குறேன், தமிழ்நாட்டு பூரா பெண்கள் போக்குவரத்து பஸ்ஸுங்களை இலவசமாக செய்யலாம், 2700 தரேன், 1,000 நகை தரேன், பட்டுப்புடவை தரேன், என்னென்னமோ அறிக்கையெல்லாம் தர, 6 சிலிண்டர் தரேன், மாசம் 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்த காசு கட்டு முடிஞ்சு போச்சு. இவர் 2500 ரூபா தரணுங்கிறார். இவர் எப்படி தர போறாரு?
இப்படியே பல கோணங்கள்லாம் இருக்கு. மதுபானத்தை வந்து ஒயின் ஷாப்பினுடைய நடைமுறையில் பாரெல்லாம் மூடுறாரா இல்லை ஒயின் ஷாப்பையும் மூடுறாரான்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே பத்திரப்பதிவுத்துறை, கவர்மெண்ட் வருவாய்த்துறை எல்லாம் இவர் எப்படி ஸ்டடி பண்ண போறாரு, இதெல்லாம் பல போராட்டங்கள் சந்திக்க போறார். இப்ப இவர் சந்திக்கிற முதல் போராட்டம் தன்னை முதல் மந்திரியா நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவர் வெற்றி கொள்ளணும். அவர் அரசன் அதுக்குள்ள 1008 குழப்பங்கள். இந்த குழப்பங்கள் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும். நிறைய திமுக போராட்டங்களை சந்திக்கும். போராட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் சந்திக்கும். எல்லாத்தையும் சவால் கொடுக்கணும். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நல்ல வேலை தமிழ்நாட்டு மக்கள் நல்ல கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 120 எம்எல்ஏ வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கா, இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பான். அங்க ஒரு செக்கு, மோடி அமித்ஷா ஒரு செக்கு. அவரால் தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியாது. எல்லா வகையிலையும் இவங்க சரி பண்ணா சென்ட்ரல் பிரச்சனை, சென்ட்ரல் சரி பண்ணா கீழே பிரச்சனை, இவங்க 2 பேரையும் சரி பண்ணா எதிர்கட்சி பிரச்சனை. வலுவான எதிர்கட்சி திமுக. நல்லா சுவாரஸ்யமா போவோம். என்ன நடக்குது பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி, வெற்றி தோல்வியெல்லாம் சந்திச்சவங்க இந்த மாதிரி இப்ப இளம் சின்னவர் எதிர்கட்சி தலைவர் ஆக போறாரு. உனக்கு ஏத்தா மாதிரி கவுண்டருக்கு பதில் கொடுக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனைக்கு வரப்போறார். அசம்பிளி செம ஜோரா இருக்கும். இவங்க எல்லாம் விசில், அங்க டமால் டிமில் நடக்கும் அசம்பிளி. மற்ற ஸ்டேட்ல நடக்கிற அசம்பிளி மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்ல நடக்கும். பார்ப்போம். விஜயனுடைய ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இன்னும் 36 மணி நேரத்துக்குள்ள ஒரு நிலப்பாடு எடுக்கணும். ஏடிஎம்கே போய் சேர்ந்துருவான் போல. இப்போ எடப்பாடி ஒத்துக்கலன்னா அவங்க எல்லாம் 1/3 எம்எல்ஏ போய் சேர்ந்துருவாங்க. செங்கோட்டையன் விரிச்சிட்டா வலைய, உனக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட் தரனா அதை தரந்தான்னு ஒரு 4 பேர் சொல்லி பண்ணி ஒரு 15-20 பேரை கூப்பிட்டு வாங்கினான்ட்டான். ஏடிஎம்கே க்ளோஸ், ரெட்டலை க்ளோஸ். மூடு விழாவுக்கு தயாராகிட்டார் எடப்பாடி. சந்திப்போம் அடுத்த காணொலியில்.